அமைச்சரின் மகன்களுக்கு இந்த தேர்தலில் சீட்டில்லை. உதயநிதியின் செயலால் ஆடிப்போன அமைச்சர்கள். தமிழகத்தில் தற்போது திமுக தலைமையிலான அரசாங்கம் நடைபெற்று வருகிறது. எனவே திமுக தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெறும் என பல்வேறு தொலைக்காட்சிகளும் கருத்து கணிப்பை வெளியிட்டு வருகின்றனர். அதனால் திமுக கூட்டணியில் போட்டியிட திமுகவினரும் இளைஞர்களும் அதிக ஆர்வமாக வேட்புமனுக்களை வாங்க ஆரம்பித்துள்ளனர். ஆனால் எப்போதும் வாரிசு அரசியலுக்கு பெயர்பான திமுக கழகத்தில் தற்போது எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களின் மூத்த அமைச்சர்களின் மகன்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ குறிப்பாக 5 அல்லது 6 இடங்களுக்கு மேல் இளைஞர் அணியில் உள்ள நிர்வாகிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என கராராக சொல்லிவிட்டார். எனவே முக்கிய அமைச்சர்களின் மகன்கள் சில பேருக்கு இந்த தேர்தலில் சீட்டிருக்காது என கூறப்படுகிறது. எனவே முக்கிய மூத்த அமைச்சர்கள் உதயநிதியின் மேல் அதிருப்தியாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களின் மகன் கதிர் ஆனந்த் அவர்களும், அமைச்சர் KN நேரு அவர்களின் மகன் அருண் நேரு அவர்களும், அமைச்சர் பொன்முடி அவர்களின் மகன் கௌதம சிகாமணி அவர்களும் போட்டியிட தங்களது தொகுதியில் வேலைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த வகையில் உதயநிதி அவர்களின் இந்த பேச்சால் தற்போது திமுக உடன்பிறப்புகள் மத்தியில் மிகப்பெரிய கலக்கம் ஏற்பட்டுள்ளது.